திண்டுக்கல் சபரிமலை ரயில் திட்டம் நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். கம்பத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி பேச்சு. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் திறந்தவெளியில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அதன்படி கம்பம் நகரம், புதுப்பட்டி, பேரூர், அனுமந்தன்பட்டி, பேரூர், உத்தமபாளையம், பேரூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், தேனி நாடாளுமன்ற தேர்தலில் என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கும் திமுக கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். பின்னர் தேர்தல் வாக்குறுதி அளித்ததை போல் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து திட்டம் நிறைவேற பாடுபடுவேன். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிகளவு இடங்களில் வெற்றி பெறுவோம். 5 ஆண்டுகள் தேனி தொகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து திட்டங்களை பெற்று தருவேன். மக்களுக்காக உழைப்பேன் என்றார். நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட செயலர், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், கம்பம் வடக்கு நகர செயலர் வீரபாண்டியன், தெற்கு நகர பொறுப்பாளர் பால்பாண்டி ராஜா மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியையொட்டி கம்பம் அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி அருகே கம்பம் திமுக நகர் கழக சார்பில் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் நகரில் உள்ள அனைத்து வார்டுகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் JST மஹால் அருகே திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் துரை நெப்போலியன், JST அன்பழகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை இப்ப நிறைவேற்ற முடியல. அந்த ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி இந்தியா கூட்டணி மத்தியில வந்திருந்தா இன்னைக்கு நாடே சுபிட்சமா இருக்கும். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா பிஜேபி வந்துருச்சு, பரவாயில்ல. இன்னைக்கு தெலுங்கானா நம்ம சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சபாநாயகர் பதவி யாருக்கு வேணும், எனக்கு வேணும், உனக்கு வேணும்ன்ற ஒரு சாயத்தை தூக்கி போட்டிருக்காங்க கல்ல. நிச்சயமா பிஜேபி கூட்டணியாச்சு 6 மாசம் நிலைக்குமான்றது சந்தேகமா தான் இருக்கு. மீண்டும் இந்தியா கூட்டணி தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது. அந்த வகையில நம்ம சொன்ன திட்டங்கள் முழுமையா நிறைவேறும். பாராளுமன்றத்தில் 2,80,000 வாக்குகள் அதிகமா வாக்களித்து என்ன வெற்றி பெற செஞ்சிருக்கீங்க. நானும் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் வேட்பாளர் நிரந்த ஜீப்ல வைக்கிற கோரிக்கை ஒரே கோரிக்கை, திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் ரோடு கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. MP ஆயிடுவாங்க. இது வரைக்கும் ரயில் ரோடு வந்திருக்கா? அன்னை பன்னீர்செல்வம் பையன் MP ஆனாரு, ரயில் ரோடு வந்துச்சா? நன்றி சொன்னாரா? தினகரை ஜெயிச்சாரு, ரயில் ரோடு வந்துச்சா? நன்றி சொன்னாங்களா? ஆனா தங்கத்தமிழ் செல்வன் வாக்கு கேட்கும் போது சொன்னேன் ரயில் ரோடு வரும்னு. இப்ப நன்றி சொல்லி வந்து சொல்றேன், நான் நாடாளுமன்றத்தில் 5 வருஷம் இதை மட்டும் தான் பேச போறேன். சத்தியமா நீங்க வாக்களித்த மக்கள் யாரும் கோவிச்சுக்கிற வேணாம். எனக்கு திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் ரோடு கொடுக்குறே இல்லையா சாமி, திண்டுக்கல் கூடலூருக்கு முதல் ரயில் ரோட கொடுறாங்க. நாங்க புழைச்சுக்கிறோம், விவசாயி புழைச்சுக்கிறோம், வியாபாரி புழைச்சுக்கிறோம், நம்மள மாதிரி ஆட்கள் புழைச்சுக்கிறோம். எங்களுக்கு என்ன மதுரை போயிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? திண்டுக்கல் கூடலூருக்கு முதல் ரயில் ரோட கொடு. 5 வருஷம் நான் எந்திரிச்சனாக்கு சபாநாயகர் ஏழை உனக்கு வேற பேச்சே தெரியாதான்ற கேட்கிற அளவுக்கு நான் பேச போறேன். அது ஒன்ன கொடுத்தா போதும் சாமி. நானும் சின்ன பிள்ளையில இருந்து கேட்கிறேன், பூரா பேர் இருந்தேன்னு சொல்றேன். ரயில் ரோடு வந்தது மாதிரி தெரியல. நான் மோடியை கேட்கிறேன், வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத்ல 3000 கோடிக்கு சிலை. எவ்வளவுக்கு? யாரு பணம்? அவ அப்பே விட்டு பணமா? நம்ம வரி பணம். 3000 கோடிக்கு சிலை. அந்த சிலை வச்ச மோடி எங்க மக்கள், 20 லட்சம் மக்கள் வாழுகிற தேனி பாராளுமன்றத்தில் உழுப்பு பாதையில திண்டுக்கல் போறதுக்கு ஒரு 300 கோடியில ஏன் ரயில் ரோடு கொடுக்க கூடாது? 8 லட்சம் பேர் எனக்கு வாக்களிச்சிருக்கீங்க, 5,71,000 பேர் வாக்களிச்சிருக்கீங்க. உங்கள் சார்பா 5 வருடமும் திண்டுக்கல் கூடலூருக்கு ரயில் பாதை வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் நான் பேசி மக்களுக்காக பாடுபடுவேன். உங்கள் குறைகளை தீர்ப்பேன் என்று கூறி வாக்களித்த நல்ல மக்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள
நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.